வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர். ஸோ ஆர்சிபி வந்து கண்டிப்பா டாப் 4 வருவாங்கன்னு யாருமே கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. அதாவது தொடர்ந்து எல்லாமே தோல்வி. அதாவது டேபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த 7 மேட்ச் முடியும் போது பாத்தீங்கன்னா கடைசி கடந்த இடம் நம்ம டீம் ஆர்சிபி. ஆனா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சியா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 6 கேம் வின் பண்ணது உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு வந்து அதுல சென்னை வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல சென்னை வின் பண்ணாலும் சரி ஆர்சிபி வின் பண்ணாலும் சரி கடைசி தோனி சீசனா இருக்கும். தோனி சென்னை வின் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்துலாம் எப்படினாலுமே கஷ்டம்தான். அதுக்கடுத்து ஆடக்கூடிய இந்த எலிமினேட்டர்ல வின் பண்ணும், அதுக்கடுத்து மொத 2ல தோத்துட்டு வர்றவன்ட்ட வின் பண்ணும், அதுக்கப்புறம் ஃபைனல் வின் பண்ணும். அப்படிங்கும்போது சென்னை வந்து தொடர்ந்து 4 மேட்ச் வின் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது. கஷ்டம் தான் அப்படின்னு. சரி அதுக்கு சும்மா ஆர்சிபியாச்சும் சும்மா போயிட்டு உள்ள போயிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அல்டிமேட்டா இருக்கு. ஸோ நானே ஆர்சிபிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வரிசையை தோக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய கிண்டல் அடிச்சிருக்கோம் ஆர்சிபி டீம். ஆனா நம்ம மூஞ்சில கரிய பூசுற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஆட்டம் லாஸ்ட் ஒரு 6 கேமா வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இன்னும் ஒரு கரெக்டா வந்து ஒரு 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்ச் வின் பண்ணாங்களா கப்பு, பட் அது அடிப்பாங்களான்னு ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. இதுல ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் இதுல வின் பண்றவங்க 1-2ல வின் பண்ணிட்டு வர்றவங்க கூட மோதணும். ஸோ அதுல வின் பண்ணாலும் அதுக்கடுத்து ஃபைனல்ஸ்னு ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்கன்னு. பட் இந்த நிலைமை வந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கப் அடிச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சிஎஸ்கே எல்லாம் வின் பண்ணிட்டு வர்றதுங்கிறதுலாம் ரொம்ப இது. ஆனா சிஎஸ்கேக்கு தேவைதான். அதுக்கு முந்தின மேட்ச் ஆர்ஆர் கூட 145 ரன் அடிக்கிறதுக்கு தடவிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலைமை இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஆர்சிபி கூட ஒரு 40 ரன் ஒரு 30 ரன் வச்சு வின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரன் ரேட் வந்தா பரவாயில்ல. ஸோ அன்னைக்கு பண்ண தடவல் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையா முடிஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இனிமே எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே இனிமே வந்து ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யாருக்குமே எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. ஸோ ஆர்சிபி வின் பண்ணா சந்தோஷம். நீங்க மறக்காம நம்மளுடைய டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அடுத்த மாசம் வந்து நமக்கு நிறைய மேட்ச் இருக்கு. வேர்ல்டு கப் இருக்கு, அது போக ஃபுட்பால்ல யூரோ 2024 இருக்கு, கோப்பா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அந்த அமெரிக்கா சைட்ல உள்ள எல்லா நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா யூரோங்கிறது யூரோப்பியன்ல நடக்கக்கூடியது. அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால உள்ள எல்லா டீமுமே ஆடும். நம்ம பிரேசில் அப்புறம் வந்து நம்ம அர்ஜென்டினா இந்த மாதிரி டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லீக்கா வந்து ஆடுவாங்க. ஸோ அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ டெலகிராம்ல கண்டிப்பா எல்லா ஃபுட்பால் மேட்சுக்கான டீம்ஸ் வரும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லெஃப்ட் ஆயிராதீங்க, ஐபிஎல் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு லெஃப்ட் ஆயிராதீங்க. சேனல்ல வெயிட் பண்ணுங்க, நல்ல நல்ல அப்டேட்லாம் இருக்கு. இப்போ வேற பாகிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நல்ல சீரிஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல மேட்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நீங்க இது வரைக்கும் குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஒரு டைம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது இந்த டியோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு 11 பிளேயர் உட்காந்து செலக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்க ஆப்பனண்ட் இப்ப விராட் கோலியை போட்டிருக்கான், அதுக்கு ஆப்போசிட்டா நான் ருத்ராஜை போடுவேன், இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா நான் ஃபேப்ல போடுவேன், இல்ல மேக்ஸ்ல போடுவேன், இல்லைன்னா நீங்களே போயிட்டு ஃபர்ஸ்ட் இல்ல நம்ம விராட் கோலி வச்சு இன்னைக்கு ஜாயின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து உங்களுக்கு நார்மலா ஆடக்கூடிய ஃபேண்டசியும் இருக்கு. பிளஸ் இப்ப டியோ ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் 2 பிளேயரை வந்து செலக்ட் பண்ற மாதிரிலாம் கொண்டு வந்துருக்காங்க. நீங்க ஒருக்கா இந்த ஆப்பை ஜாயின் பண்ணி பாருங்க, பிளே பண்ணி பாருங்க. பிடிக்கலன்னா கூட நீங்க விட்டுருங்க. ஆனா கண்டிப்பா ஒருக்கா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பிடிக்காம போகாது. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் அகமதாபாத்ல நடக்கக்கூடிய பிட்ச் ரிப்போர்ட் தான். ஆனா அந்த குவாலிஃபயர் மேட்ச் நடந்ததுல அந்த பிட்ச் ரிப்போர்ட்டையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அதை நான் டெலகிராம்ல வந்து ஏற்கனவே அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன், அதே கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. பவுண்டரி லைன் எல்லாமே பாத்துக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணதா. ஏன்னா 2 மேட்சுமே அகமதாபாத்ல தான் நடக்குது, அதனால கவனமா பாத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இதுல குறிப்பா இந்த ஆர்ஆரை பத்தி ஒண்ணு சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல 7க்கு 6 வின் பண்ண டீம் அடுத்து இந்த மாதிரி ஆடி இருக்கானுங்க. தொடர்ந்து 4 தோல்வி. அவன் கஷ்டப்பட்டு தொடர்ந்து 6 மேட்ச் வின் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. இங்க தொடர்ந்து அசால்ட்டா 6 மேட்ச் தோல்வி. லாஸ்ட் சீசன்ல இவங்க தான் ஜோக்கர். தொடர்ந்து 5 மேட்ச் தோத்து கீழே போனது. ஒரு முதல்ல வின் பண்ணிட்டோங்கிற மெதப் வந்துருமா இல்ல என்னன்னே தெரியல ஆர்ஆர் டீமுக்கு. இல்ல அது அவங்களோட வழக்கமானு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் இந்த டாப் 2க்கு போயிருந்தோம்னா ஒரு ஈஸியா ஒரு சான்ஸ் இருக்கும். ஒன்னு கேகேஆர் கூட அடியால தோத்தா கூட அடுத்து
SRH RCBல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுப்புட்டு கடைசி நேரத்துல கடந்துகிட்டு விடிய விடிய சங்குதி செவடங்கால சங்குதனவே அந்த மேட்ச் வந்து இவங்களுக்கு ஆறாருக்கு வந்து இருக்க போகுது. தோத்துட்டு வெளியே போறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பட்லரும் கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. தோத்தாங்கன்னா இவங்க மாதிரி ஐபிஎல்ல ஜோக்கர் டீம்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 15-13. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இவங்க 15 அவங்க 13 நல்லாவே டஃப் கொடுத்து ஆடி இருக்காங்க. ஹை ஸ்கோரும் பாத்தீங்கன்னா 200 இவங்க 70. இதுலயும் டஃப் கொடுத்து ஆடி இருக்காங்க. இவங்க 217 இவங்க 58 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மேட்சுக்கான கிவ்அவேல இன்னைக்கு வந்து யார் வின் பண்ணுவா, ஆர்சிபியா ஆர்ஆரா? 1 போட்டு ஆர்சிபியா ஆர்ஆரா, 2 போட்டு சிராஜ் எத்தனை விக்கெட் எடுப்பார், 1 2 3 4 எத்தனை விக்கெட்னாலும் எடுக்கலாம். 3வது கொஸ்டின் சந்தீப் சர்மா வந்து எத்தனை விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறத மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் பவுலர்ஸோட பேட்டில் நான் இதுதான் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெருசா முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவேன். ஏதோ உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் பால்ல 4 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் யாரு? ஸ்டார்டிங்ல பவுல் பண்ணக்கூடிய ஓப்பனிங் பவுலர். விராட் கோலி யாரு? ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயர். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேபு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் பால்ல 5 விக்கெட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாலே வந்து ஆவேஷ் கான் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில டைம்ல வந்து அஸ்வினுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பவர் பிளேக்கு முன்னாடியே வந்து விக்கெட் எடுப்பாரு. அஸ்வினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. அதையும் மீறி போச்சுன்னா பவர் பிளேக்கு அப்புறம் சந்தீப் சர்மா பால்ல வந்து 2 பேரும் வீக்கா ஆடி இருக்கிறாங்க. ஸோ விராட் கோலி ஃபேப் கொஞ்சம் வீக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் பவுலர் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா விராட் கோலி ஃபேபோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. விராட் கோலி தான் அந்த ஆரஞ்சு கப் ஒன் சைடா போயிட்டாரு. விராட் கோலி வந்து அதுக்கு அடுத்து ருத்ராஜ் இருக்காரு. ருத்ராஜுக்கும் விராட் கோலிக்கும் 130+ ரன் கிட்ட வித்தியாசம் இருக்கு. ஆனா ஆர்ஆர் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் சொல்றேன்னா இப்போ நீங்க நம்ம போக்கஸ் ஃபுல்லாவே மினி கிராண்ட் லீக்ல இருக்கு இந்த இன்னும் வரக்கூடியதுதான். அப்போ விராட் கோலியும் ஃபேபையும் ஒரு 2 டீம்ல எடுக்காமலே டீம் செட் பண்ணுங்கிறேன். அதுக்காக தான் இதை தெளிவா சொல்றேன், பாத்துக்கோங்க. அடுத்து கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் பால்ல உண்மையிலே ரொம்ப வீக் ஆடி இருக்காரு. 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்மிசல் ஆயிருக்காரு, அவுட் ஆயிருக்காரு. அதே மாதிரி டிகேயும் பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் பால்ல 1, ட்ரெண்ட் போல்ட் பால்ல 1, சஹால் பால்ல 3, அஸ்வின் பால்ல 2, சந்தீப் சர்மா பால்ல 3. சந்தீப் சர்மா ஆர்ஆரோட டெத்ல பவுல் பண்ணுவாரு. டிகே நம்ம ஆர்சிபிக்கு கடைசியில வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். சோ மேபி சந்தீப் சர்மா விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிடர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் பால்ல 1, பர்கர் பால்ல 1, அஸ்வின் பால்ல 2. அதே மாதிரி மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம், ட்ரெண்ட் போல்ட் 9, சகால் 9, பர்கர் வந்து 1, அஸ்வின் 6, சந்தீப் சர்மா 2. ஸோ இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து விக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க ஆர்ஆர் பவுலர்ஸ். அதுவும் ட்ரெண்ட் போல்ட் வந்து 9 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சகாலும் 9 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வினும் வந்து பாத்தீங்கன்னா 6 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள காம்படிஷன் யாரு மேக்ஸ்வெல் அதிகமா விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி எடுக்காதீங்க, மேக்ஸ்வெல் எடுக்காதீங்க, ஃபேப் எடுக்காம இந்த கிரீனு, படிடரி, டிகே இவங்கள வச்சு ஒரு டீம் செட் பண்ணி பாருங்க. அதுக்காக நான் வந்து 6 டீம் போடுறீங்கன்னா 6லயுமே வந்து எடுக்காதீங்கன்னு சொல்லல. ஒரு டீம்ல ஒரு 6 டீம் போடுறீங்க அப்படின்னா 1வது டீம்ல விராட் கோலியை எடுக்காதீங்க, 2வது டீம்ல ஃபேப் எடுக்காதீங்க, 3வது டீம்ல கிளென் மேக்ஸ்வெல் வந்து எடுக்காதீங்க. சோ அந்த மாதிரி டீம் பண்ணணும். நம்ம கிறுக்குத்தனமா போயிட்டு ஐயோ இன்னைக்கு பேட்டில் இருக்கே விராட் கோலி சுத்தமா ஆட மாட்டா அப்படின்னு சொல்லி எல்லா டீம்லயுமே விராட் கோலியை டிராப் பண்ணீங்க அப்படின்னா நம்மள மாதிரி கோமாளிகள் யாரும் கிடையாது. சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. சோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 டீம் போறீங்கன்னா ஒரு டீம்லயும் ஒரு பிளேயரை டிராப் பண்ணணும். எல்லா டீம்லயுமே போய் டிராப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கண்டிப்பா ஆர்ஆர் சைட்ல இருந்து ட்ரெண்ட் போல்ட ஒரு டீம்ல கேப்டனா ட்ரை பண்ணி ஆகணும் இன்னைக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் இப்போ ட்ரெண்ட் போல்ட பெர்ஃபார்மன்ஸ் வீக்கா இருந்தாலும் அந்த பவுலர்ஸ் பேட்டிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்களுக்காக சொல்றேன். ஸோ அந்த கவனமா பாத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆர்ஆர் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா பட்லர் ஸ்டாட்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்தது அது அப்படி இருக்கட்டும். ஜாய்சோல் வந்து பாத்தீங்கன்னா யாஸ்தயால் பால்ல 2, சிராஜ் பால்ல 1, டாகர் பால்ல 1. அதே மாதிரி சஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சாம்சன் பால்ல நம்ம சஞ்சு சாம்சன் வந்து சிராஜ் பால்ல ரொம்ப வீக்கா ஆடி இருக்காரு. லாஸ்ட் டைமே அவர் வந்து சிராஜ் பால்ல வந்து அவுட் ஆனாரு. அடுத்து ரியன் பராக் யாஸ்தயால் பால்ல 1, ஃபெர்குசன் பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. ஹெட்மேயர் சிராஜ் பால்ல 1, மேக்ஸ்வெல் பால்ல 1, ஃபெர்குசன் பால்ல 1 அண்ட் ரோமன் பவல் மேக்ஸ்வெல் பால்ல 1. அடுத்து வந்து ஃபெர்குசன் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2 டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த 100ல இருந்து
1000 மெம்பர்ஸ் விளையாடக்கூடிய கிராண்ட் லீக்கை மட்டுமே பெருசா போக்கஸ் பண்ணுங்க, அதுவே ரொம்ப போதுமானதா இருக்கும். நம்ம ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, டியூ பிளசிஸ், படிடர், கிரீனு, மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் சிராஜ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாஸ்தயார். இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 பிளேயர் என்ன மொத்தத்துல 12 பிளேயர் இருக்கிறாங்க. 12ல இந்த 7 பிளேயர் என்ன எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 5 பிளேயர்ஸை பெருசா யாருமே போக்கஸ் பண்றது கிடையாது. அதாவது இன்னைக்கு மேட்ச்ல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே சஞ்சுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஒரு 6 டீம் 10 டீம் போறீங்க அப்படின்னா ஒரு 2-3 டீம்லயாச்சும் தினேஷ் கார்த்திக்கான வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா ஒரு ட்ரெண்ட் போல்ட் ஒருவேளை இன்னைக்கு செஞ்சுட்டாரு, இல்ல சந்தீப் சர்மா ஆர்சிபி டப்புனு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக்கான பேட்டிங்கோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து டிகே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருப்பார். ஆனா நீங்க காமனா வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியை எடுக்காம ஒரு ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ண முடியாது. படிடரி, கிரீனு, மேக்ஸ்வெல்ல எடுக்காம நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே எடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி லீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பி ஒரு ட்ரஸ்டபுளா நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்குதான் தினேஷ் கார்த்திக் அப்படிங்கிற பிளேயரை வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். நான் என் மகிப்பால வந்து பொறுத்த வரைக்கும் நான் பெருசா நம்புறது இல்லை. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லா மேட்சுமே பெருசா ஒரு மேட்ச் கூட சொல்ற மாதிரி ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் ஒரு 10 டீம் போடுற இடத்துல ஒரு டீம்லயாச்சும் மகிப்பால வந்து ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை அது டாப் ஆர்டர்ஸ் இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை பெருசா அப்படிங்கும் போது நீங்க மகிப்பால வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கரண் சர்மா சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுப்பாரு. சப்போஸ் பேட்டிங் தேவைப்பட்டா பேட்டிங் கூட ஆடி கொடுத்துருவாரு. அதனால கரண் சர்மா, இந்த ஸ்வப்னில் சிங், ஃபெர்குசன் இந்த 3 பவுலரையும் போக்கஸ் பண்ணுங்க. எல்லாரோட கவனம் சிராஜ், யாஸ்தயால் இவங்ககிட்ட தான் இருக்கும். கரண் சர்மா, ஸ்வப்னில் சிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்குசன் இவங்க கிட்ட இருக்காது. இவங்களையும் நீங்க தாராளமா போக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ஆரை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே காமனா யார் எடுப்பா? ஜாய்ஸ்வெல், சஞ்சு, ரியன் பராக் இந்த 3 பேரும் தான் எல்லாரோட கண்ணுக்கும் பேட்ஸ்மேனா தெரியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், சஹால், ஆவேஸ் கான் இவங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல எல்லாருமே எடுப்பாங்க. 3+3 6 பிளேயர் தான் எடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து இந்த ஹோல்கர் இருக்காருல்ல, இவர் வந்து டாப் ஹிட்டர். அதாவது வந்தா வருது போனா போகுது. இந்த பிபிஎல்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம மெல்போர்ன் சிட்னி தண்டர்ல ஆடுவார். ஸோ சிட்னி தண்டர்ல அலெக்ஸ் கேல்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடுவார். ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடுவார். அவர் எல்லா மேட்சுமே வந்து ஒரு 30 ஒரு 35 அப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டார். அடிச்ச அன்னைக்கு 80 இல்ல அப்படின்னா டக்கு இந்த மாதிரி பிளேயர். ஸோ அதனால அவரெல்லாம் ஒரு டீம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு எல்லா டீம்லயுமே நீங்க ஜாய்ஸ்வெல், சாம்சன், ரியன் பராக்னு போகணும் கிடையாது. ஒரு டீம்ல ஜாய்ஸ்வெல்லை டிராப் பண்ணிட்டு ஹோல்கரை ட்ரை பண்ணுங்க. ஒரு டீம்ல ரியனை டிராப் பண்ணிட்டு நீங்க வந்து ரோமன் பவலை ட்ரை பண்ணுங்க. 5% பிளேயர் நீங்க எதிர்பாராத விதமா ரோமன் பவல் இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 70+ இருந்து ஒரு 50+ ரன் அடிச்சாருன்னா இந்த மாதிரி லீக்ல வந்து யாருமே ரோமன் பவல் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஒன் சைடா வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் சொல்றேன். அதே மாதிரி ஜூரலையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் காமனா ட்ரை பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ட்ரெண்ட் போல்ட், சஹால், ஆவேஸ் கான், அஸ்வினை கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. சந்தீப் சர்மாவை கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க காமனா யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளுடைய ட்ரம்ப் ஆப்ஷனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வரிசையில பாத்தீங்கன்னா ஆர்சிபில இருந்து தினேஷ் கார்த்திகை வந்து கண்டிப்பா நீங்க வந்து போக்கஸ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங்கையும் நீங்க 2வது ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி ஆகணும். 3வது வந்து பாத்தீங்கன்னா கரண் சர்மாவையும் நீங்க போக்கஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி 4வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹோல்கரை வந்து போக்கஸ் பண்ணி ஆகணும். 5வது ஆப்ஷன்ல ரோமன் பவலை போக்கஸ் பண்ணிக்கோங்க. 6வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மாவையும் போக்கஸ் பண்ணிக்கோங்க. அஸ்வின் ஓரளவுக்கு 40% இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த 6 பேருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய மேட்ச்ல வந்து நல்ல வின்னிங் காம்பினேஷனா இருப்பாங்க. ஒரு 10 டீம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு 9 பிளேயர் சேஃபான பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. விராட் கோலி, டியூ பிளசிஸ், படிடர் அவங்களாம் ட்ரை பண்ணிட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் அதாவது 10வது பிளேயரும் 11வது பிளேயரும் எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது பிளேயரை வந்து ஹோல்கரை ட்ரை பண்ணுங்க. 11வது பிளேயரா ஸ்வப்னில் சிங்கை ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா 10வது பிளேயரா ரோமன் பவலையும் 11வது பிளேயரா டிகே இந்த மாதிரி 9-10ல மட்டுமே ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் சேஃபா போறது பெஸ்ட். நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேஃபான டீமா இருக்கும் உங்களுக்கு. சாம்சன், ஜாய்ஸ்வெல், ரியன் பராக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஜாய்ஸ்வல், சாம்சன், ரியன் பராக். பவுலிங் ஆப்ஷன் சகால், ட்ரெண்ட் போல்ட். சகால், ட்ரெண்ட் போல்ட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சந்தீப் சர்மா வேணும்னா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஆர்சிபிக்கு ஃபேவரட் டீம் போட்டதுனால அப்படி போட்டிருக்கேன். விராட் கோலி, படிடரு, கிரீனு, மேக்ஸ்வெல், சிராஜ், ஃபெர்குசனுக்கு பதிலா எல்லாருமே டியூ பிளஸிஸை எடுத்துட்டு வருவாங்க. அது உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க ஃபெர்குசன் வேணுமா, ஃபேப் வேணுமா, இல்லை அப்படின்னா இதே இடத்துல சந்தீப் சர்மா வேணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரியான ரிஸ்கான ஆப்ஷன். மீதி எல்லாருமே காமனா இதே டீமை தூக்கிட்டு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லாருமே விராட் கோலி கேப்டன், வைஸ் கேப்டனா கிரீனு, மேக்ஸ்வெல் விசி ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து கேப்டன், ட்ரெண்ட் போல்ட் இன்னைக்கு விசியா ட்ரை பண்ணுங்க. இந்த 5 பேருக்குமே பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. மோஸ்டா கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் சாம்சன். இல்ல அப்படின்னா நீங்க வந்து கிரீனு, மேக்ஸ்வெல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் போல்ட் என்னோட சாய்ஸ், நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. பவுலர்ஸ் பேட்டில நம்பி கொடுத்துருக்கேன். சும்மா நான் ட்ரெண்ட் போல்ட பிடிச்சதுனால கொடுக்கல. நீங்க பவுலர்ஸ் பேட்டிலே பாத்தீங்க எப்படி ட்ரெண்ட் போல்ட் ஆர்சிபி பிளேயர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு. அந்த நம்பிக்கையில ஒரு விசியா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர். ஸோ கண்டிப்பா ஆர்சிபி வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ நம்ம ஆசைப்பட்டதுலாம் ஒன்றும் நினைச்சது கிடையாது எனக்கு இது வரைக்கும். நம்ம அதுவும் இந்த ஃபேண்டசி சைடு நினைச்சது நடக்கவே நடக்காத அளவுக்குல. ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சிஎஸ்கேக்கு சரி டோனி லாஸ்ட் மேட்ச் நினைச்சோம். ஆனா அங்க வந்து ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. ஸோ கேகேஆர் வந்து வரவே கூடாதுன்னு நினைச்சேன். டாப் 4 கேகேஆர் வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா டாப் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து ஆர்ஆர் வின் பண்ணணும்னு நினைச்சாலும் ஆர்சிபி வின் பண்ணும். ஸோ எது வின் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்போர்ட்ஸ். அவங்கள வந்து அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி அவரு விளையாடல இவரு விளையாடல அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம இங்க இருந்துட்டு பேசுறதுக்கு 1000 பேசலாம். ஆனா அந்த ஃபீல்டுல போய் கஷ்டப்படுறது அவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்களோட கஷ்டம். ஸோ அதனால அது அவங்களோட பாடு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் பிளஸ் டீம் கொடுத்து போயிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.